இவருடைய மனாக்கிபுகளை ஓதக்கூடாதா? இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு முன்னால் சொல்லக்கூடாதா? இவைகள் பித்அத் என்று சொல்கிறார்கள். சுன்னத்துங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட மாபெரும் இமாம்கள் சலஃபு சாலிஹீன்கள் தான் முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சென்றார்கள். இலங்கை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு அங்கால முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஸ்டோரி 1000 வச்சுக்கோங்க. என்ன தாவாவுடைய இயக்கம் இலங்கையில் இருந்துச்சு. நான் எந்த இயக்கத்தையும் சாதனை, யாரையும் பிம்பர்ல குறை சொல்லக்கூடாது. ஆனா நான் கேட்கிற எல்லாரும் ஒரிஜினலாக சிந்திச்சு பாருங்க, என்ன தாவாவுடைய இயக்கம் இலங்கையில் இருந்திருக்கும்? குர்ஆனை பாதுகாத்து தந்தாங்க, பள்ளிவாசலை பாதுகாத்து தந்தாங்க, ஈமான பாதுகாத்து தந்தாங்க, ஹதீஸை பாதுகாத்து தந்தாங்க. எங்க முன்னோர் பெற்றோர்களுக்கு ஈமான படித்து கொடுத்தாங்க, குர்ஆனை மாற்றம் இல்லாம ஓத வச்சாங்களே. இதை யார், எந்த இயக்கம் செஞ்சது? இந்த சூஃபியாக்கள் தான் செய்தார்கள். தரீக்கத்துடைய மஷாயிக்மார்கள் தான் பாதுகாத்து தந்தார்கள். தீனை எங்க கையில பக்குவமாக தந்தார்கள். ஷிர்க் இல்லாமல், பிதஅத் இல்லாமல் பாதுகாத்து தந்தவர்களே சலஃபு சாலிஹீன்களான இந்த தரீக்கத்துடைய மஷாயிக்மார்கள் தான். இன்னைக்கு ஒரு வீட்டுல 1000 குர்ஆன் இருக்கலாம். ஒரு பள்ளிவாசல் அடுக்கடுக்காக அந்த காலத்தில் ஒரு குர்ஆனை தேடுவதென்றா பார்ப்பதென்றா ஆச்சரியம், ஆச்சரியம். அப்படி இருந்தும் குர்ஆனை கற்றுக் கொடுத்து, தொழுகையுடைய ஆதாபுகளை கற்றுக் கொடுத்து, வாழ்க்கையின் ஆதாபுகளை படித்துக் கொடுத்து, கல்யாணத்தின் நிக்காஹுடைய ஆதாபுகளை படித்துக் கொடுத்து, திருமணத்துடைய ஹுக்குமுகளை படித்துக் கொடுத்து, தலாக்குடைய சட்டதிட்டங்களை படித்துக் கொடுத்து மக்களை தர்பியத்து பண்ணியவர்கள் யார்? எம்முடைய மஷாயிக்மார்கள், சாதாத்துமார்கள், சூஃபியாக்கள், சலஃபு சாலிஹீன்கள். அப்படிப்பட்ட ஷாதிலியா தரீகாவும் அந்த வகையிலே உன்னதமான உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறது முழு உலகத்தில். பித்அத்துகளோ ஷிர்க்குகளோ இல்லாத ஒரு தூய்மையான ஒரு தரீகா ஷாதிலியா தரீகா. யாருக்கும் எதுவும் இதில் குறை காணுவதாக இருந்தா இமாமுனா அபூஸ் ரஹ்மத்துல்லாஹ், இமாமுனா சுயூத் ரஹ்மத்துல்லாஹ், இமாமுனா அப்துல் அதீமுல் முன்திரி மாபெரும் ஹதீஸ் கிரந்தத்தை தந்தவர்கள், அப்படிப்பட்ட மாபெரும் மேதைகள் எல்லாம் இந்த தரீக்கத்தை பின்பற்றி இருக்க மாட்டார்கள். தஃசீருக்கு, குர்ஆனுக்கு விளக்க உரை வழங்கிய இமாமுனா 300 சொச்சம் கிதாபுகளை எழுதிய இமாமுனா சுயூத் ரஹ்மத்துல்லாஹ் இத்தரீக்கத்தை பின்பற்றுவதாக இருந்தால், இதனுடைய ஔராதுகளை ஓதுவதாக இருந்தால், குர்ஆனுக்கு முழுமையான விளக்கம் கொடுத்தவர்கள் இதுல பித்அத் அல்லது இதுல வழிகேடு அல்லது இதுல ஷிர்க் இருக்குன்னா அவங்கள ஓடி கூட்டு போட்டு இதுல பரக்கத்திற்கு வந்து பின்பற்றினாங்க. அப்ப நாம எங்க ஓடணும்? இதை விட்டு போட்டு நம்ம ஏன் இதுல அகடமைக்கு பின்வாங்கணும்? இது சரியில்லைன்னு நம்ம ஏன் பின்வாங்கணும்? இதுல ஒன்றுமே பித்அத்தோ ஷிர்க்கோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒன்றுமே இந்த ஷாதிலியா தரீக்கத்தில் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அதனால நான் கண்ணியத்துக்குரிய மாபெரும் உலமாக்கள், மாபெரும் உஸ்தாதுமார்கள், மாபெரும் அறிவாளிகள் எல்லாம் நிறைந்த இந்த ஷாதிலியா தரீகா என்பதை நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். சையதுனா அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணத்திலே, அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் தன்னுடைய முரீதீங்களுக்கு சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் என்னுடைய ஹஜ் நியாபா பகரமான ஒரு ஹஜ். அவங்களோட முரீது இது புரியல. இன்னும் ஒரு துவா கேட்டாங்க சையதுனா அபுல் ஹசன் ஷாதிலி இமாம், என்னை நீ மௌத்தாக்குவதாக இருந்தால் ஒரு பிக்ரான பூமியில் மௌத்தாக்கு. பிக்ர் என்றால் என்னங்க? கல்யாணம் முடிச்சாத ஒரு பத்தினியான ஒரு குமரி பிள்ளைக்கு தான் பிக்ர் என்று சொல்வது. பிக்ர் என்று சொன்னா ஒரு குமரி பிள்ளை கல்யாணம் முடிச்சாத ஒரு பெண்ணுக்கு தான் பிக்ர் என்று சொல்வது. இவங்க கேட்கிறாங்க துவா, யா அல்லாஹ் நீ என்னை மௌத்தாக்குவதாக இருந்தால் ஒரு பிக்ரான பூமியில் மௌத்தாக்கு. பிக்ரான பூமின்னா யாரும் குடியிருக்காத, யாரும் வாழாத, யாரும் எட்டி பார்க்காத ஒரு பூமியில மௌத்தாக்கு. அல்லாஹு தபாரக வ தஆலா தொழுது துவா கேட்பான். அல்லாஹ் அசரீர் சத்தம் மூலமாக, அசரீர் சத்தத்தின் மூலமாக அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமுக்கு சொன்னான், உன்னை நான் கொண்டு போய் பிக்ரான பூமியிலே மௌத்தாக்குவேன். எங்க கொண்டு போய் மௌத்தாக்கினா? அல்லாஹ் ஹுமைதராவில். ஹுமைதரா எப்படிப்பட்ட இடம்? குடியாற்றம் இல்லாத, மனிதனே வாழாத, தண்ணியே இல்லாத,
யாரும் பார்க்க முடியாத, போக முடியாத ஒரு தூரமான ஒரு இடத்திலே கொண்டு போய் செய்தன அபுல் சாதில் இமாம் ஹஜ்ஜுக்காக பிரயாணம் செய்றாங்க. அவங்க கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். அந்த பூமியிலே ஹுமைதராவிலே அவர்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா ரூஹை எடுத்தான். யாருமே இல்லாத ஒரு பூமி. என்ன சொல்றாங்க? இப்னு பத்தூத்தா அப்படி சொன்னாதான் சமூகம் ஏற்றுக்கொள்ளும். ஏண்டா இப்னு பத்தூத்தாட பேச்சை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு சாதில் இமாமோட பேச்சை ஏற்றுக்கொள்ளாம. அவங்க பிரயாணம் போனவங்க, அவங்க சத்தியம் இருக்கிறாங்க இப்னு பத்தூத்தா. ஆனா இப்னு பத்தூத்தா தான் சொல்றாங்க. யாரை பத்தி? செய்தனா அபுல் சாதில் இமாம் பத்தி இப்னு பத்தூத்தா இலங்கைக்கு வந்திருக்கிறார். முழு உலக வரலாற்றை எழுதிய மாபெரும் ஒரு மனிதர். அவங்க சொல்றாங்க, இப்னு பத்தூத்தா நான் ஹுமைதராவுக்கு சென்றேன், செய்தனா அபுல் சாதில் இமாமுடைய ஜியாரத்தை பார்த்தேன், அதுக்கு முன்னால் இருக்குகின்ற கிணற்றிலே தண்ணீர் குடிச்சேன். அவங்களோட வரலாறு, அவங்களோட மக்பராவிலே அவங்களோட சில்சிலத்து ஸஹபிய்யா என்ற சில்சிலா, அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவங்களோட தாய் தகப்பனுடைய வரிவாறு அப்படியே எழுதப்பட்ட அந்த இடத்தை நாம் பார்த்தேன் என்று இப்னு பத்தூத்தா எழுதுகிறார். மஜல்லாவில் எழுதி சொல்றாரு, செய்தனா அபுல் சாதில் இமாமுக்கு அல்லாஹ் ஒரு மாபெரும் ஒரு கிருபையை செஞ்சிட்டான். என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு போறாங்க, இடையில வஃபாத் ஆகுறாங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா இப்படி ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு நடுவுல மௌத்தா போனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யாராவது ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு போய் ஹஜ்ஜுக்கு முன்னால மௌத்தா போனா, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னால மௌத்தா போனா, அல்லாஹ் ஒரு மலக்க கியாம நாள் வரை, உலகம் முடிக்கின்ற நாள் வரை ஒரு மலக்க அவனுக்கு, அந்த மனிதருக்காக அல்லாஹ் சாட்டுவான். வருஷா வருஷம் ஹஜ் செஞ்சு வருஷா வருஷம் ஹஜ் செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மேலான பாக்கியத்தை அல்லாஹ் செய்தனா அபுல் சாதில் இமாமுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை இப்னு பத்தூத்தா தன்னுடைய வரலாற்றை எழுதி காட்டுகிறார். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் கேட்கின்ற துஆ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்படி குர்ஆன் அல்லாஹ் நிப்பாட்டை தெரிஞ்சுதான் நிப்பாட்ட முடியும். அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அப்படி நிப்பாட்டி இருந்தா இன்னைக்கு பெரிய குழப்பமா போயிடும். எதுல நேரான பாதை? எந்த பாதை? யாருடைய பாதை? எவருடைய பாதை? எந்த புக்க பின்பற்றுவது? எந்த ஹதீஸை பின்பற்றுவது? யாரை பின்பற்றுவது? அவர்கிட்ட சொல்லையா, இவர்கிட்ட சொல்லையா? எது சீரான நேரான ரோட்? அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீ எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. எது நேரான பாதை? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது உன்னுடைய அனுக்கிரகத்தை, உன்னுடைய ரஹ்மத்தை நீ சொரிந்தாயோ அவர்களுடைய பாதையை நீ எங்களுக்கு காட்டு. யார்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார்? அல்லாஹ் அடுத்த ஏற்கனவே நான் ஓதி ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த 4 கூட்டம் தான் அல்லாஹ் விரும்பிய கூட்டம். இந்த 4 கூட்டம் தான் நேரான பாதையுடைய கூட்டம். இந்த 4 கூட்டம் தான் அல்லாஹ் குர்ஆனிலே நேரான பாதைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கின்ற கூட்டம். நபிமார்களை பின்பற்றுங்கள், சாலிஹீன்களை பின்பற்றுங்கள், சித்தீகீன்களை பின்பற்றுங்கள், சுஹதாக்களை பின்பற்றுங்கள். இவங்களோட பாதை நேரான பாதை, ஜன்னத் பாதை. இவங்களுக்கு பின்னால் அணிவகுத்து செல்லுங்க, நீங்க நிச்சயமாக சொர்க்கம் செல்வீங்க என்பதை அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். எனவே உலகம் போற்றுகின்ற இந்த ஊரு போற்றுகின்ற இந்த ஊருடைய பரக்கத்து தங்கி இருக்குகின்ற அந்த மேலான சையதுனா அபுல் ஹசன் சாதிலி இமாம் பிறந்ததும் வஃபாத்தானும் இந்த 2 ஷவ்வால் துல்காதா மாதத்திலே தான் அந்த சிறப்பான மாதம் ஒரு உலகத்திலும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்களும் நினைவு கொண்டிருக்கிறோம். இந்த ஊரில் உள்ள மக்களும் நினைவு கூறுகிறார்கள். எனவே அவர்களை நினைவு கூறுவது எப்படி என்றால், அவங்க நமக்கு தந்த ஔராதுகளை, காலமால செய்ய சின்ன திக்ருகளை, வலிஃபா யாக்கூத்தியாக்களை, ஹிஸ்புகளை, ஹிசாபுகளை நம்ம காலமால ஓதி அந்த பெரும் நாதாக்களுடைய பரக்கத்தையும் சிறப்பை நாம் அடைந்து கொள்வதோடு அவர்களுடைய துஆ பரக்கத்தினால் அந்த ஷேக்மாருடைய வழியிலே வந்தவர்கள் எமது ஊருக்கு துஆ செய்திருக்கிறார்கள், எமது பட்டணங்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள், நமக்கு வந்து நல்ல வசியத்து பண்ணி இருக்கிறார்கள், நசீஹத்து பண்ணி இருக்கிறார்கள். நாம் கை கொடுத்து பைஅத்து பண்ணி இருக்கிறோம். நல்லபடி நடப்போம், ஒற்றுமையாக வாழ்வோம், தரீகாவுடைய ஆதாபுகளை உசூலுகளை பின்பற்றி ஒழுங்கி வாழ்வோம், ஒற்றுமையோடு இருப்போம், சங்கை மரியாதையோடு வாழ்வோம்
வாழ்வோம் என்றெல்லாம் நாம் பைஅத்து பண்ணி இருக்கிறோம். அது போன்று வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி எடுப்போமாக. வருகின்ற வாலிப சமுதாயம், வளர்ந்து வருகின்ற சிறார்கள் எல்லாம் அந்த தரீக்கத்துடைய வழிமுறைகளை, ஆதாபுகளை, உசூல்களை பின்பற்றி ஒழுங்கு நடப்பதற்கு முயற்சி எடுப்போமாக. அல்லாஹு தபாரக வ தஆலா மேலான ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தையும், சஹாபாக்களுடைய பரக்கத்தையும், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், இமாம்கள், வலிமார்கள், சாலிஹீன்களுடைய மேலான